லக்கணத்தில் நவமி திதியிலே தலைமகனாக ராமபிரானாக ராமன் பிறந்தான். பின்பு சங்கு சக்கரம் இரவும் பரதன் சத்ருக்கனாக பிறந்தார்கள். ஆதிசேடனோ உன் தந்தை ஆதிசேடனோ லட்சுமணனாக பிறந்தார். நால்வரும் 4 வேதங்களை போன்று பிறந்து வளர்ந்து வரும் நாளிலே விஸ்வாமித்திரர் வேள்வியை காக்கும் பொருட்டு விஸ்வாமித்திரர் வந்தார் நாட்டுக்கு. தைரத சக்கரவர்த்தியிலே மன்னா, உன் மகனோ சின்னஞ்சிறியவன் ராமபிரானோ அவனோ இப்பொழுது என் வேள்வியை காக்க வேண்டும், தாடகை சுபாகையை கொண்ட வேண்டும் என்று உரைத்தார். அதற்கு தைரத சக்கரவர்த்தியோ, சுவாமி, என் மகனோ சின்னஞ்சிறியவன், ஏதும் அறியாதவன் சுவாமி, அவன் எப்படி சுவாமி உங்களுடன் அனுப்பி வைக்க முடியும் என்று உரைத்தார்கள். பின்பு என்ன உரைத்தார் விஸ்வாமித்திரர், மன்னா, உன் மகனின் பெருமையை தெரியாமல் அறியாமல் நீ பேசுகின்றாய். என்னுடன் அனுப்பு, உன் மகனின் அனைத்து பெருமை உனக்கு தெரியும் என்று உரைத்தார். பின்பு ராமனும் லட்சுமணனும் சென்றார்கள். வேள்வியை காக்கும் பொருட்டு தாடகை சுபாகவை கொண்டு வேள்வியை முடித்துவிட்டு வரும் வழியிலே அகலியின் சாபத்தை தீர்த்து பின்பு பரசுராமனுடைய ஆணவத்தை அடக்கி மிதிலை வந்து அடைந்தார்கள். மிதிலையிலே யாரும் வளைக்க முடியாத சிவதனுசையை வளைத்து ஜானகியை மணந்து அயோத்தி வந்து அடைந்தார்கள். இதை பார்த்த தைரத மன்னரோ, என்ன இது என் மகனை வந்துவிட்டான், இப்போது என் நாட்டு என் மகன் தான் ஆள வேண்டும் என்று நாடெங்கும் பறைச்சாற்றினார். அப்பொழுது சிற்றன்னை கைகையோ கூனியின் பேச்சை கேண்டு சம்ராசுர யுத்தத்திலே தைரதிடம் பெற்ற வரத்தால் ராமனோ 14 ஆண்டு காலம் கானகம் சென்று காட்டை ஆள வேண்டும், என் மகன் பரதனோ நாட்டை ஆள வேண்டும் என்று வரம் கேட்டார்கள். அதற்கு தைரத மகனோ மன்னனோ துடித்தார். ஐயோ, என் மகன் கானகம் செல்ல வேண்டுமா, என்ன உரைக்கின்றாய், ஒருபோதும் வேண்டாம் என்று உரைத்தார். ஆனால் கைகை அம்மையார் உரைக்கவில்லை. ராமன் தான் கானகம் செல்ல வேண்டும் என்று உரைக்க, ராமனோ கைகை அம்மையார் உரைக்க, அதற்கு ராமபிரான் என்ன உரைத்தார், தாயி சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தவன் நானோ 14 ஆண்டுகள் 14 நாட்களாக கழுத்து விட்டு வருகிறேன் தாயே என்று உரைத்தார். பின்பு லட்சுமணன் என்ன உரைத்தார், அண்ணா, நீங்கள் சென்று விட்டால் நானும் உங்களுடன் வருவேன் என்று லட்சுமணன் உரைத்தார். அதற்கு சீதையோ, சுவாமி, ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி, கானகம் சென்றால் உங்களுடன் நானும் வருவேன் என்று சீதையை உரைத்தார். மூவரும் சென்றார்கள். மர உரி தரித்தார்கள். தரித்து அங்கே அகத்தியர் பரத்துவாசர் என்ற பல மகான்களை எல்லாம் சந்தித்து அவர் பாதம் பணிந்து பர்ணக சாலையிலே வாழ்ந்து வரும் நிலையிலே அப்பொழுது இதை அறிந்தார் என் தந்தை ராவணன். பார்த்தார் சீதையை, அழகாக இருக்கிறாள் என்று சீதையை பர்ணக சாலையோடு கவர்ந்து சென்று விட்டார். கண்டி, என் தந்தை அக்கிரமம் செய்தார், என் தந்தையிடத்திலே நான் சொல்ல முடியுமா, தந்தையே நீங்கள் செய்தது தவறுதான் என்று என்னால் சொல்ல முடியுமா? கண்டி, என் ரத்தத்தில் பிறந்தவன், நீ இப்படி உரைக்கலாமலா என்று என் தந்தை என்ன சொல்லால் தூற்றுவார். கண்டி, அதனால் தந்தை சொல்லிய உயர் வேதமனே, என் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அதர்மத்தில் நான் ஈடுபட்டேன். அந்த ராம பிரானை நான் அழைக்க வேண்டும் என்று அவரோடு நான் சமர் செய்தி. லட்சுமணனோ முன் பிறவிலே ஆதிசேடனாக இருந்தார், என்னை கொல்ல வேண்டும் என்று 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் இருந்தார். இந்த பிறவியிலே என்னை கொன்று விட்டார். கண்ணே, கொன்று விட்டார். ஆஞ்சநேயா, பார்த்தாயா, இந்த உலகத்தில் எத்தனையோ தர்ம பத்தினிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திரஜித்தின் மனைவி சுலோச்சனா ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய 1000 தலை கொண்ட ஒரு பாம்பு இனத்தை சேர்ந்தவன், அதுவும் தேவகுலம். அவளது மகளாக விளங்கக்கூடிய சுலோச்சனாவை அசுர குலத்தில் பிறந்த இந்த இந்திரஜித்தன் மேகநாதன் காந்தரவ திருமணம் செய்து கொண்டான். ஆனால் என்னதான் ஒரு அசுரன் திருமணம் செய்து கொண்டாலும் அவள் பிறந்த குலம் தேவகுலம். ஆகையால் தான் கணவன் இறந்த பிறகும் மாகாளி அன்னை இடத்திலே பெற்ற வரத்தால் அந்த தலையானது மீண்டும் வந்து பேசுகிறது. இப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. தொட்டு தாலி கட்டிய கணவன் நொண்டி முடமாக இருந்தாலும் கூடையில் தூக்கி தொண்டு செய்தவள் நலாயினி. அவளும் ஒரு காவிய பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறாள்.
தன் கணவன் கள்வன் இல்லை என்பதற்காக தன் கால் சிலம்புகளை ஒடித்து மதுரையை தீப்பொறி ஆக்கினாள் கண்ணகி. அவளும் ஒரு காவிய பெண்மணியாக திகழ்ந்தாள். தன் கற்பை காப்பதற்காக மூர்த்திகளை 3 குழந்தைகளாக மாற்றினாள் சதி அனுசுயா. அவளும் இந்த காவியத்திலே ஒரு கற்பு கரசியாக வாழ்ந்தாள். ஆனால் இறந்து போன தன் கணவனை மாகாளி பெற்ற வரத்தால் மீண்டும் வந்து பேச செய்தாலே இந்த சுலோச்சனா. பதியே தெய்வம், அவர் இருக்கும் இடமே ஏகாந்த மேடை. பதியின் பாதத்தை தொட்டு பணிவிட செய்யக்கூடிய இந்த சுலோச்சனா உடல் பாகங்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டி அந்த உடலை தீ மூட்டி அந்த உடலுடன் சேர்ந்து உடன்கட்டை ஏறப் போகிறார். பதி பதி என்பது கணவன், சதி சதி என்பது ஒரு பெண் மங்கை. பதியோடு உடன்கட்டை ஏறும் இந்த சுலோச்சனா இன்று முதல் சதி சுலோச்சனா. சதி சுலோச்சனா நமக்கு சதி சுலோச்சனா உலகம் போற்றட்டும். ஆனால் தேவ குலத்திலே பிறந்திருந்த இந்த சுலோச்சனாவிற்கு தேவராகிய நாங்கள் தாய் விட்டு சீராக கொடுக்க வேண்டும். அசுர குலத்திலே அவள் வாக்குப்பட்டிருந்தாலும் பிறந்தது தேவகுலம். 1000 தலை கொண்ட ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்வது யார்? ஸ்ரீமன் நாராயணன். நாராயணனே ராமபிரானாக பிறந்திருக்கிறார். ஆகையால் சுலோச்சனா தேவ இனத்தை சேர்ந்தவாள் என்பதால் தேவர்கள் ஒன்றாக சூட்டி அவர்களுக்கு தாய் விட்டு சீராக கொடுக்க வேண்டும். அவளது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். கண்ணே சுலோச்சனா, சுலோச்சனா, நான் இறந்து விட்டேன் கண்ணியே, நான் இறந்து விட்டேன். அன்று நான் உரைத்தேன் கண்ணியே, இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று உரைத்தேன் கண்ணி. இன்பத்திலும் நாம் ஒற்றுமையாக இருக்கலாம், ஆனால் துன்பத்திலும் என்னோடு ஒற்றுமையாக இருக்காதே கண்ணியே. கண்ணி, இப்போது நான் இறந்து விட்டேன். நீ இந்த அரக்க கூட்டத்திலே ஒருபோதும் இருக்காதே. எப்போது நீ நாக கூட்டங்களோடு சென்று அங்கு நீ சந்தோஷமாக இரு கண்ணே, சந்தோஷமாக இரு சுவாமி. பிரிந்து நாகலோகத்திற்கு சென்று நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். உண்மைதான், ஒரு கணமும் ஒரு பொழுதும் முடியாது சுவாமி. பதிய தெய்வம் அவர் இருக்கும் இடமே ஏகாந்த மேடை என்று உரைப்பார்கள். தங்களை விட்டு பிரிந்து நான் எப்படி சுவாமி தன்னந்தனிமையில் வாழ முடியும்? உங்களுடைய உடல் பாகத்தையும் ஒன்று கூட்டிவிட்டேன். எனக்கு சிரமம் மட்டும்தான் கிடைக்கவில்லை, எனக்கு சிரமம் கிடைத்து விட்டது. இப்பொழுதே தீமூட்டி எரித்து தங்களோடு உடன் கட்டை ஏறுகின்றேன். எப்படி தேவலோகத்தில் பிறந்த சுலோச்சனாவுக்கு ராமராக பிறந்த ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷன் மகள் சுலோச்சனாவுக்கு தேவர்கள் சாணத்திலே இருந்து நமது பழமுண்டி கிராமத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதை தாய் வீட்டு கோடியாக போடுகிறார். அம்மா அன்புக்குரியவர்களே, அருமையாக தன்னை பெற்றெடுத்த அன்பு தாய் தந்தைகள் இறந்து 4-5 ஆண்டுகள் ஆகியும் தன்னை தவம் இருந்து பெற்றெடுத்த தவ புதல்வர் ஐயா முனுசாமி ஐயா அவர்களும் முனியம்மா அவர்களும் இந்த கிராமத்தில் ஒரு அருமையான தவ புதல்வராக பெற்றெடுத்த ஏழுமலை ஐயா தன்னுடைய தாய் தந்தை தன்னை விட்டு பிரிந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் அவள் நினைவுகள் இந்த ஊரை விட்டு பிரியக்கூடாது என்று இப்படிப்பட்ட அருமையான ஏற்பாடு செய்த இந்த கிராமத்தை சீரும் சிறப்புறம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அருமை ஐயா ஏழுமலை ஐயா இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு காலம் சென்ற அம்மையாரும் ஐயாவும் தான் கொடுத்து வைத்திருக்கணும். ஏனென்றால் இந்த காலத்தில் உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவை யாரும் மதிக்கிறதில்லை. ஆனால் இறந்த பிறகும் தன்னுடைய தாய் தந்தைய புகழ் இந்த கிராமத்திலே
சீரும் சிறப்புடன் விளங்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கும்பாபிஷேகம் பார்த்திருக்கலாம். புண்ணியம் நிறைந்த நமது கிராமத்திலே இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறக்கின்ற நாள். இறப்பவர்கள் அனைவருமே சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அதனால பாவத்தை செஞ்சா சொர்க்கத்திலே இருப்பாங்க அர்த்தம் இல்ல. ஒரு நாள் சொர்க்கம் எப்படி இருக்கிறது? யமனுக்கு இன்று ஒரு நாள் ஓய்வு. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று ராமர் பட்டாபிஷேகம். புண்ணியம் நிறைந்த நமது கிராமத்திலே இதை நடத்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். இரவெல்லாம் ராமா ராமா என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் இறந்தவர்கள் தாம் செய்த கர்ம பாவங்களை அழித்து இறைவனோடு பாதத்தில் நாம் இளைப்பாற வேண்டும். தவறு என்பதே உலகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக இறைவன் நமக்காக சொர்க்க வாசலை திறந்து வைத்திருக்கிறார். வைகுண்ட ஏகாதசி இந்த நல்ல நாளிலே ராமர் பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. பட்டாபிஷேகம் பார்ப்பது கோடி கோடி புண்ணியம். இதே மேடை மீது நமது பழம்பூண்டி கிராமத்திலே பச்சை அரிசியால் சேசை விடுவார்கள். அனைவரும் அந்த சேசை அரிசியை எடுத்து சேசை விட்டால் குலம் நிறுத்தியாகும். உங்கள் மனதில் உள்ள ஐயங்கள் தீரும். தாம் செய்த பரும் வாழையடி வாழையாக தலைமுறையாக பாவ கர்மங்கள் மறையும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இந்த ராமாயணம் என்ற ஒரு மிகப்பெரிய காவியம் வால்மீகி மகாராஜ் முனிவரால் இயற்றப்பட்ட இந்த ராமாயணம் ராமர் பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு ராமபிரான் அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயனே, அங்குதா மேகநாதன் மாண்டு வழிந்து விட்டார். கும்பகர்ணனும் கொண்டு குவித்து விட்டார். இருப்பது யார்? ஆனால் 10 மாதங்களுக்குள் அன்னையை சிறைமிக்க வேண்டும். இன்று 10ஆம் நாள் போர். யார் வருகிறார் பார்க்கலாம். ராமா, உன்னை விட போவது கிடையாது. எனது மகனை எப்போது கொன்று குவித்தாயா? அதே போல் வைத்தியக்காரா, மாற்றான் மனைவியை மனதால் நினைப்பதே தவறு. மாற்றான் மனைவியை கொண்டு வந்து அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறாயே, சொல்வதை கேள். ஐயன் இடத்திலே ஒப்படைத்து விடு. நான் செய்தது தவறு என்று அவர் பாதத்தை நான் மன்னிப்பு கேட்பதா மடையனே? பேசிக் கொண்டிருக்கிறாயே, அன்றொரு நேரத்திலே என் தந்தை வீரவாளி அவரது மொட்டை வாளில் உன்னை கட்டி என் தொட்டிலுக்கு மேலே உன்னை விளையாட்டு பொம்மையாக காட்டினாரே. மறந்து விட்டாயா? மறந்து விட்டாயா? உண்மைதானா? சொல்வதை கேளடா.